நம்ம வாழைப்பூவில் சிறும்பருப்பு போட்டு ஒரு கூட்டு பண்ணிக்கலாம். இது ரெசிபி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த பாசிப்பருப்பு மூங் தால் போட்டு நம்ம ஒரு கூட்டு பண்ணிக்கலாம். இதை வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்கலாம். இந்த பருப்பு நம்ம பருப்பு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிட்டோம். நான் 100 கிராம் அளவு தான் எடுத்திருக்கேன் சிறும்பருப்பு. இது ஊறட்டும். சிறும்பருப்பு வாழைப்பூ ஊற வச்சது 1/2 hour ஆயிடுச்சு. இப்போ அதை எப்படி செய்துக்கிறது பார்க்கலாங்க. ஆயில் ஊற்றிக்கலாம். உளுத்தம்பருப்பு 1 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன், போட்டுக்கலாம். சீரகம் போட்டுக்கலாம். அனியன் கறி லீவ்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதையும் போட்டு. ரொம்ப ஈஸி சிம்பிளான மெத்தடு, ஆனால் டேஸ்ட்டு நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணிக்கலாம். கொஞ்சம் வதங்கட்டும். பச்சை மிளகா போட்டுக்கலாம். இது பச்சை மிளகா தான் போடணும், மிளகாத்தூள் எல்லாம் போட்டால் அவ்வளோ நல்லா இருக்காது. அதனால் நான் பச்சை மிளகா அதிகமாக போட்டிருக்கேன். நம்ம காரம் எவ்வளோ சாப்பிட்றோமோ அந்த அளவுக்கு நம்ம போட்டால் போதும். வாழைப்பூ க்ளீன் பண்ணி மோரில் ஊற வச்சுருக்கேன். இதையும் அதில் நல்லா பிழிஞ்சிட்டு போட்டுக்கலாம். ஆல்ரெடி நான் வாழைப்பூவுடைய பெனிஃபிட்ஸ் சொல்லியிருக்கேன். கொஞ்சம் க்ளீன் பண்ணி செய்யறது கஷ்டம்னா கூட வீக்லி ஒன்ஸ் நம்ம இதை எடுத்துக்கிறது ரொம்பவே நல்லது ஹெல்த்துக்கு. ஏன் நம்ம வாழைப்பூவெல்லாம் போட்டுட்டோம். இப்போது இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு செய்யறது சிம்பிள். நான் வாழைப்பூ க்ளீன் பண்ணி கட் பண்ணி எடுக்கிறது தான் கொஞ்சம் கஷ்டம். இந்த வாழைப்பூ கொஞ்சம் வதங்கினதும் பிஞ்ச அளவு மஞ்சள் தூள் போட்டுக்கலாம், பெருங்காயம் போட்டுக்கலாம், சால்ட் தேவையான அளவு போட்டுக்கலாம். வாஷ் பண்ணி வச்சு சிறும்பருப்பு போட்டுக்கலாம். நல்லா ஊறிட்டு இருக்கிறதுனால சீக்கிரம் வெந்துடும். லைட்டாக தண்ணி ஊற்றிக்கலாம். ஆல்ரெடி அந்த பருப்புலேயே தண்ணி இருக்கும். நம்ம ஒரு டீஸ்பூன் அளவு தண்ணி ஊற்றினா போதும். ஓகே, இது நல்லா வேகட்டும் பருப்பு. சீக்கிரமாக ஃபைனலாக கோகோனட் போட்டுக்கலாம். துருவின தேங்காய் போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம பூவு பருப்பு இந்த தேங்காய் எல்லாம் நல்லா ஒரு ஸ்மெல்லாக இருக்கு. நம்ம சர்வ் பண்ணிக்கலாம். இந்த கடாயில் இருக்கிற சூட்லேயே அது அப்படியே இன்னும் கூட கொஞ்சம் பருப்பு வெந்துடும். பாருங்கள், நம்ம எந்த ஸ்டேஜில் ஆஃப் பண்ணோம், இப்போ அது எந்த ஸ்டேஜில் இருக்கு பாருங்கள். இப்போ சர்வ் பண்ணிக்கலாம். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதுவும் சிறும்பருப்பு போட்டு வாழைப்பூ போட்டு நம்ம செஞ்சுருக்கிறது. இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒயிட் ரைஸ்க்கு சைட் டிஷ்ஷாக வச்சு சாப்பிட்லாம். இல்லை அப்படியே கூட நம்ம ஒயிட் ரைஸ்க்கு எந்த கிரேவியும் இல்லைன்னு போது அப்படியே சாப்பிட்லாம். சப்பாத்திக்கு இது ரொம்ப சூட்டபிளாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக நம்மளுக்கு வாழைப்பூவு பருப்பு போட்டு ஒரு கூட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.